நீங்கள் ரொம்ப சாதாரண சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாங்க சொல்றோம். பைபிள் ரீடிங்க்கு நான் பில்டிங் கட்டுறேன், ஒரு ஹவுஸ் கட்டுறேன்னா எதுக்கு கலெக்டர் அதை வந்து ரத்து இது பண்றாரு? அதை நியாயப்படுத்தி நீ ஹைகோர்ட்ல பேசுற, கோர்ட் கோஷ் பண்ணுது. அப்ப நீ அப்பட்டமா மதவாதிகளுக்கு பலி ஆவறல்ல. அதாவது அங்க இந்துக்களோட ஓட்டு போயிடும். இங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்கும்போது நீ இந்துக்களுக்கு சார்பா நிக்கிற. ஏன்னா இஸ்லாமியர்களை பகைச்சுக்கிட்டா இந்துக்களை பகைச்சுக்கிட்டா இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுக்குமான பிரச்சனை இல்லை. நம்ம இஸ்லாமியர்கள் சாதகமா ஸ்டாண்ட் எடுத்துட்டோமோன்னு மக்கள் பயப்படுவாங்க அப்படின்ட்டு இந்துக்கள் பக்கம் போற. இதே தப்ப அங்க கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்குமான ஜாதி இந்துக்களுக்குமான இடையில நம்ம வந்து பைபிள் ரீடிங் ரூம் அலோவ் பண்ணிட்டோம்னா இந்துக்கள் ஓட்டு போயிடுவோம். போவாது. மக்கள் தெளிவா இருக்காங்க. நீ எதா இருந்தாலும் சட்டப்படிதானே வாழணும். எங்கேயாவது நடந்திருக்கா? ஜெயலலிதா பீரியட்ல, கருணாநிதி பீரியட்ல, எடப்பாடி பீரியட்ல சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் பண்றாரு. நிறைய கோயில்ல பிரச்சனை, தலித் மக்கள் உள்ள போக முடியாது, உடச்சுக்கிட்டு போகணும்னுவாங்க. எஸ்பியும் கலெக்டரும் அப்படிதான் போவாங்க, கூட்டிட்டு போயிருங்கன்றாங்க. சிங்கிள் ஜட்ஜ் உடன்றாரு, உடச்சிட்டு உள்ள போடுறாரு, அப்பீலுக்கு போற. அப்ப அந்த மெத்தட் இந்த மேட்னஸ் இல்ல. இந்த 4 வருஷமா நடக்கிற அந்த கிராஃபை பாத்தீங்கன்னா ட்ரெஜெக்டரின்னுவாங்க. அந்த ட்ரெஜெக்டரியை பாத்தீங்கன்னா அப்சல்யூட்லி வந்து அது வந்து சாஃப்ட் இந்துத்துவா, மென்மையான இந்துத்துவாவுக்கு திராவிடம் நகருகிறது. திராவிடம் இந்த சோகால்ட் வாட் எவர் இட் இஸ், மென்மையான இந்துத்துவாவை திராவிடம் தன்னுடைய நடைமுறையாக கொண்டிருக்கிறது. திராவிடம்னா இவங்க திராவிட மாடல். இதை கோவம் ஏன் வருது? திராவிட மாடல் சொல்லிட்டு நீ இதை செய்யற, அதனாலதான் கோவம் வருது. பெரியாரை பத்தி சீமான் இவ்வளவு தூரம் வசைப்பாடும் பொழுது பெரிய சீமான் செய்வது தவறு. என்னை பொறுத்தவரையில் மறைந்த தலைவர்களை பற்றி இந்த அளவுக்கு பேசக்கூடாது. அவர் பேசும்போது ஒரு தரப்பினரிடம் ஆதரவு ஏன் வருதுன்னா திமுக மேல இருக்க வெறுப்பு பெரியார் பக்கம் திரும்புது.